أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله. படிங்கம்மா, போன தடவை எதில் விட்டோம்மா? 49வது சூரா குஜராத் 7வது ஆயத்து. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களிடையே அல்லாவின் தூதர் இருக்கிறார். அநேக காரியங்களில் அவர் உங்களுக்கு வழிபட்டால் திடமாக நீங்கள் தாம் கஷ்டத்திற்குள்ளாவீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் உங்களிடம் இருக்கின்றார். நீங்க சொல்வதற்கெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களுக்கும் அதிகமான விஷயங்களுக்கு அவர் தலையாட்டினார். சரிதான், சரிதான், செய்யலாம், செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கிறீங்க. நாங்கள் இதை விரும்புகிறோம். நபியே, இந்த மாதிரி குரானை மாத்தி சொல்லுங்க, எங்களுக்கு தோதா சொல்லுங்க, இந்த மாதிரி எங்களை வாழ வைங்க, வாழ விடுங்க, இந்த மாதிரிலாம் கட்டாயப்படுத்தி இப்ப நடக்க சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் நபிக்கு அறிவுரை செய்தால் அவரும் நீங்கள் சொல்லுவதை சரி என்று ஏற்றுக்கொண்டால், இப்படி செய்யணும்னு ஆசைப்படுறியா, செய் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டாருண்டா, நீ தான் கஷ்டப்படுவாய், நீ தான் நஷ்டவாளி, நீ தான் நரகவாசி. இப்போ குரான்ல சொன்ன எந்த ஆயத்தையும் எந்த மனிதனும் இன்று வரை கடைபிடிக்கவில்லை, செய்யவும் இல்லை. காரணம், அவர் சொல்லுவதான் பிடிக்கவில்லை. அது நடைமுறைக்கு ஒத்து வராது, உலக நடைமுறைக்கு ஒத்து வராது, உலக வாழ்க்கைக்கு ஒத்து போகணும். உலக வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த மாதிரி போகணும். நீங்க புதுசா சொல்றீங்க, அதிசயமா சொல்றீங்க, செய்யாத சொல்றீங்க, கேள்விப்படாத சொல்றீங்க, இப்பெல்லாம் செய்யாதீங்க, மாத்தி சொல்லுங்க என்று மனிதர்கள் நபியிடம் சொல்லப்பட்டால், நபியும் சரிப்பா செஞ்சுக்கிறீங்கப்பா, தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாருண்டா, நீ தான் அதற்கு உரிய கூலி வாங்குவாய், நீ தான் நஷ்டமடைந்தோரில் மிக்க நஷ்டமடைந்தவன் ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ், துன்பப்படுவோரில் நீ தான் அதிகமாக துன்பப்படுவாய் என்று அல்லாஹ் இப்பமே நீதி சொல்லிவிட்டான், இப்பமே தீர்ப்பு வழங்கிவிட்டான். இந்த குரான் படி யார் நடக்கவில்லையோ அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது நம் அனைவருக்கும். குரான் படி யார் நடக்கல, ஒன்னும் ஓதவே இல்லை. எங்க நடக்கிறது? நடக்கிறதுக்கு நீ ஓதவே இல்லை. இந்த ஆயத்து பக்கத்துல ஃபைல 101 எழுதிக்கிறங்க. இந்த ஆயத்து பக்கத்துல ஃபைல 101 எழுதிக்கிறங்க. இது 40 நம்பர் 49 என் நம்பர் 49:7 is equal to ஃபைல 101 எழுதிக்கிறங்கப்பா. இரண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. அடுத்து படிங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கே புரியுது, படிக்கும்போதே உங்களுக்கு புரியுது. இப்ப நபி சொல்றதுக்கு மாத்தி மாத்தி பேசணும்டா, மாத்திக்கன்னு சொன்னாங்கடா, என்ன பண்றது? இந்த குரானை போக்கிவிடும், வேறொரு குரானை கொண்டு வாரும். கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த ஆயத்தை படிச்சிருக்கீங்கல்ல? இந்த ஆயத்தை 10ல 15 எடுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ஆதாரமாக குரான் ஆயத்தை காட்டி காட்டியே பேசுறேன். இப்ப படிங்க. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்க. அந்த மக்கள், இந்த குரானே போய்க்கிவிடும், வேறொரு குரான் எங்களுக்கு தோதா குரான் கொண்டு வா என்று சொன்னார். இந்த கூட்டமா அந்த குரான் எடுக்க போகுது? குரான் இருக்கும்போது இந்த 10வது சூறா இறங்குது. இந்த 10வது சூறா பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. பேசுனது உள்ளே வந்துருச்சு. படிங்கம்மா. 10ல 15வது என் நம்பர் தெரியலையா? ஆமா காக்கா. சரி, படிங்க.
அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ம். நம்மு ம். நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் ம். இது அல்லாத வேறு ஒரு குரானை நீர் கொண்டு வாரும் பார்த்தீங்களா? அல்லது ம். இதை மாற்றிவிடும் என்று ம். கூறுகிறார்கள். பார்த்தீங்களா? என்று அவங்க என்ன மக்கள் என்ன சொன்னாங்களோ, ஆண்டவன் போட்டுட்டான். இந்த மாரி பேசுறாங்கப்பா. இந்த மாரி பேசினார்கள். ரசூல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கும்போது, குரான் பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வாறு இந்த மனிதர்கள் அரபி மக்கள் பேசினார். குரானை தூக்கி போட்டு வேற கொண்டா. இப்ப அதான் இங்க நடக்குது. அதான் இங்க நடக்குது. இன்னைக்கு வரையும் அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் நம்ம அந்த குரான் தொடரல. அதுக்கு பதிலா வேறொரு புத்தகங்களை வச்சு படிச்சுட்டு உட்கார்றோம். அதான் உண்மையான இஸ்லாம் என்று படித்து பேசிக்கொண்டு அது செய்யப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருக்காங்க. இதுவரை ஒரு ஆயத்துக்கு ஒரு விளக்கம் காரணம் விளக்கம் தெரியறதுக்கு ஜிக்கர் வேணும். இப்பதான் ஜிக்கர் எப்படி உதயமாகுது ஒருத்தனுக்கு என்பதை இப்பதான் பார்த்தீங்க. இந்த ஜிக்கர உதயமாகுது யோசிப்பாங்க. இப்ப எந்த காலத்துல இந்த ஜிக்கர் அடைகிறது? எப்ப என் தோல் சிலிர்க்கிறது? எப்ப நான் முத்தஷாபிகத்தை தெரிஞ்சுக்கிறது? எப்ப அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதக்கூடியது அந்த முத்தஷ எப்ப தெரிஞ்சுக்கிறது? அழகான செய்திகளையே நாம் இந்த குரான் இறக்கியிருக்குன்னு சொல்றானே, எதுவுமே புரியலையே, எதுவுமே தொடலையே, எதுவுமே ஓதலையே, என்னத்த நம்ம செய்ய போறோம்? என்று மட்டும் உணர்ந்து பயந்து அழுது இருக்க வேண்டும். இல்லை. இந்த உலக வாழ்க்கை நம்மை அழகான முறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அந்த குரான ஓதனமா? நிச்சயம் சந்தேகம் இல்லை, தொடவில்லை. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ நீங்களே சொல்லுங்கப்பா. நீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சிரும். நான் என்ன இருக்கேன் ஒவ்வொருத்தனும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றான் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஒவ்வொருத்தன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம். நம்முடைய பொசிஷன் என்ன? ஈஸியா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு. இதுதான் இந்த இன்னைக்கு பேசுற தலைப்பு இதான். இதுதான் ஹெட்டிங். நாம ஒவ்வொருத்தரும் என்ன பொசிஷன்ல இருக்கிறோம். எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம நிலைமை என்னைக்கு மிக பரிதாபமான நிலை. மோசமான நிலைமையில் நாம் இருக்கின்றோம். நீங்கள் தான் துன்பப்படுவீர்கள் சொல்றாங்க. விஷயம் வந்துருச்சு. என்ன சொல்ல போறீங்க? சரிதானே சொல்றது? என்னம்மா எல்லாரும் கேட்கிறோமா? இப்ப இன்னைக்கு நிலைமை அதானம்மா? என்ன தம்பிமார்களே, இன்னைக்கு அதானே? புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா நிலையில தப்பிக்கலாம். மாத்திக்கிறல. எந்த காரணம்? பயம் இல்லை. யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஜிக்ர் உதயமாகின்றது. அவருக்கு உண்மை விஷயம் தெரிகின்றது. அவர் அல்லாஹ் கிருபை கொண்டு நேரான பாதை அடைந்து விட்டார். வழியை அடைந்து விட்டார். அல்லாஹ்வின் வழியை அடைந்து விட்டார். ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டார். அடைந்ததற்கு காரணம் என்ன? இபாதத்தில் இருப்பதினால். அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருந்து இபாதத்தில் இருப்பதினால் அல்லாஹ்வின் வழியை அடைந்து விட்டார். ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டார். என்னையே இபாதத் செய்யுங்கள். அதுவே ஸிராத்தல் முஸ்தகீம். படிச்சிருப்பீங்க நீங்க. 36ல அ 61 36ல 61. 36ல 61. என்னையே இபாதத் செய்யுங்கள். நீங்க ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர்கள். போதுமா? இதான் ஈசா நபி சொல்றாங்க. என்னையே இபாதத் செய்யுங்க. அல்லாஹ்வையே இபாதத் செய்யுங்கள். நீங்க ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர்கள். பார்த்தீங்களா? இவ்வளவு விஷயம் வர வேண்டியிருக்கு ஸிராத்தல் முஸ்தகீம் வர்றதுக்கு. அதுக்கு முந்தைய ஜிக்ர் அடைஞ்சா தான் முடியும். இந்த மாரி இருக்குது. நம்ம நிலைமை கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று இன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் யாரும் சொல்லத் தேவையில்ல.
அவரவர் அறிந்து கொள்ளலாம். இந்த குரானை ஓதிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக அறிந்து கொள்வான். நிச்சயமாக நாம் இந்த வழியில் இல்லை. எந்த ஆயத்தையும் நாம் பின்பற்றி நடக்கவில்லை. எந்த ஆயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை திண்ணமாக, நிச்சயமாக அறிந்து கொள்வான். ஒவ்வொரு மனிதன் அறிந்து கொள்வான். அடுத்து படிங்க. படிங்க. படிங்கம்மா. நீங்க படிக்கலாம். லைன் கிடைச்சா படிக்கட்டும். அதை படிங்க. திடமாக நீங்கள் தான் குற்றத்துக்குள்ளாவீர்கள். ம். எனினும் அல்லாஹ் நம்பிக்கையை உங்களுக்கு பிரியமுடையதாக ஆக்கி. இப்போ அல்லாஹ் சொல்றான், இப்படி சொல்றாதீங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. இப்ப நான் வழிய சொல்றேன் உங்களுக்கு. மனிதனே, நான் வழிய சொல்றேன். நபி சொல்லிட்டாங்கல்ல, நபி உபதேசம் பண்ணிட்டாங்கல்ல, நபி பிரச்சாரம் குரான் சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், மாத்த சொல்லாதீங்க. இத மாத்திக்க, அந்த எழுத்த மாத்திக்க, இந்த ஆயத்தை மாத்திக்க, குரானை கொண்டு வேற குரான் கொண்டு வா சொல்லாதீங்க. எனினும் நான் உங்களுக்கு ஈமானை ஆசை காட்டி, ஈமானுக்கு முழு விருப்பத்தை உண்டாக்கி, என்ன படிச்சீங்க அத? படிங்க அத. எனினும் எனினும் அல்லாஹ் ஈமானை உங்களுக்கு பிரியமுடையதாக்கி. உங்களுக்காக அல்லாஹ் அது பிரியமா ஆக்கி காட்டுறான்பா. இதுமே அன்பு செலுத்துங்க மக்களே, இதுக்குமே அன்பு செலுத்துங்க. உங்களுக்கு இது ஆசையோட சொல்றேன். இது மேல ஆசை வைங்க. ஈமான் மேல ஆசை வைங்க. குரானை மாத்திருங்க. நபி சொல்றத கேட்காதீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. அதுக்கு பதிலா ஈமான கொண்டு வாங்க. இது மேல ஆசை வைங்க. அதுக்கு ஈமான் மேல ஆசை வைங்க. உங்களுக்கு விருப்பமான செயல் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. ஈமான் மீது ஆசை வைங்க என்று அல்லாஹ் உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கி, அதன் மேல் அன்பு செலுத்துவவனாக உங்களை ஆக்கி, அதன் மீது நாட்டமுடையவர்களாக உங்களை ஆக்கி, அது மேல முழு விருப்பம் உடையவர்களாக உங்களை ஆக்கி, அப்புறம் அடுத்த வார்த்தை. உங்கள் இதயங்களிலும் அதனை அழகாக்கியும் வைத்தான். அதான் அழகாக்கிட்டான். எதை அழகாக்கிட்டான்? அதாவது பிரியமுள்ளது எது? ஈமானை உங்களுக்கு அழகாக ஆக்கிவிட்டான். இந்த உலக ஆசை வேண்டாம். இந்த குரான் வேண்டான்னு சொல்லாதீங்க. இதான் வேண்டும், இதன் நடப்பேன் என்ற ஆசை உங்க அழகாக்கிவிட்டு, இதன் மேல் ஈமான் கொள்வதை உங்களுக்கு அழகாக ஆக்கிவிட்டான். இவ்வளவு தூரம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கிறான். என்ன சொல்றீங்க இப்ப நீங்க? உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கி, அப்புறம் ஈமானை உங்கள் இதயங்களிலும் அதனை அழகாக்கியும் வைத்தான். இதுதான்ப்பா அழகான செயல். இதுதான் அழகான வாழ்க்கை வாழும் முறைப்பா இதான்ப்பா என்று அல்லாஹ் செய்து. இந்த மாதிரி பாக்கியத்தை நாம் அல்லாவிடமிருந்து அடைய வேணும். இப்ப சொன்னீங்க அல்ல, இப்ப நீங்க என்ன அல்லா துவா கேட்கணும்? இந்த மாதிரி குரான் சொல்லியிருக்கிறையா அல்லா, உலக வாழ்க்கையில மாட்டிக்க நான் செத்துட்டு இருக்கிறேன் யா அல்லா, எப்படி தப்பிக்கணும்னு தெரியா அல்லா, எனக்கு ஈமான எந்த விஷயம் எனக்கு ஈமா எழுதிவிடு, இதயத்துல ஈமா எழுதிவிடு யா அல்லா, இதையே என் வாழ்க்கைய வச்சுக்கிறேன், இதே அழகான வாழ்க்கைய வச்சுக்கிறேன் யா அல்லான்னு நம்ம இப்போ அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். நீ குரான்ல சொல்லிய பிரகாரம் எங்களுக்கு ஆய்க்கு கேளுங்க. 1000 தடவை கேளுங்க ஒரு நாளைக்கு. 100 தடவை கேளுங்க, 1000 தடவை கேளுங்க. இதே கேட்டுருங்க. அப்படியே அது உருவாயிரும். அப்படியே அது உருவாயிரும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இத கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்றான் ஆண்டவன். நான் செஞ்சு காட்டுறேன். இதை உங்களுக்கு அழகாக்கிடுறேன். குரான் வேண்டாம் வேண்டாம் சொல்லாதீங்க. அதை விட்டுருங்க. குரான் வேணும் என்ற விஷயத்தை, அது மாதிரி ஈமான் கொள்ளும் விஷயத்தை அழகாக்கிறேன் உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ முக்கியமான அழகான ஆயத்தை தப்பிக்கிறதுக்கு, யா அல்லாஹ் இந்த ஆயத்தின் பிரகாரம் நீ எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ்ன்னு. எங்களால முடியல. நீ நீங்க வந்து பலகீனமானவே படைச்சிருக்கிறா. உனக்கு நல்லாவே தெரியும்.
எங்கள மேற்கொண்டு கஷ்டத்துக்குள்ளாக்காம, தாங்க முடியாத கஷ்டத்தையும் தந்துராம, தாங்க முடியாத சோதனைகளையும் பண்ணிறாம, எங்கள காப்பாத்திருவேனே என்று நீங்க அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். என்ன சொல்லப் போறீங்க அல்லாஹ்ட்ட? இப்படிதான் குர்ஆன ஓதணும். இப்படிதான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆ, படிங்க. அன்றியும் நிராகரிப்பையும், பாவத்தையும், மாறுபாடு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாகவும் ஆக்கினான். பார்த்தீங்களா? இந்த 3 விஷயம் எது செய்யக்கூடாது அவனும் வெறுப்பாக்கிட்டான் உங்க இருதயத்துல. இந்த 3 விஷயமும் செய்யாம உங்கள அப்படியே நல்லது பக்கம் உங்கள கொண்டாந்துட்டான். இதான் ஷைத்தான் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய பேச்சு, உங்களை செய்யுமாறு தூண்டக்கூடிய பேச்சு இந்த 3 விஷயம் தான். என்னென்ன சொல்றான் ஆண்டவன்? காஃபிராக நீங்க இருக்க வேண்டும். குர்ஆன் தொடக்கூடாது ஒண்ணு. அப்புறம் பாவமான செயல் செய்யக்கூடாது. அப்புறம் மாறுபாடு செய்வதையும். மாறுபாடு அல்லாஹ் ஒரு வார்த்தையால் அதுக்கு மாறே செய்யக்கூடாது. அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். இந்த 3 கெட்ட செயலிலிருந்து அல்லாஹ் உங்கள காப்பாத்திட்டான். ஈமான அழகுபடுத்திட்டான். இதன் மேல் ஆசை உண்டாக்கிட்டான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆண்டவன் 2 விஷயத்த குடுத்து, மிச்சம் 3 விஷயம் கெட்ட விஷயத்தையும் காப்பாத்தி, உங்களை அழகாக்கி வைத்து விட்டான். அந்த முறையில தான் நீங்கள் குழந்தையா இருக்கும் பொழுதே படைத்து விட்டான். அதுல முதல் 2 விஷயத்த விட்டாச்சு. பின்னால 3 விஷயத்தின் அடிப்படையில வாழ்க்கைய ஆரம்பித்துக் கொண்டான். யாரு குர்ஆன எடுத்தாங்களோ, அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. யாரு குர்ஆனை உதறி தள்ளிட்டாங்களோ, அவங்களுக்கு இந்த 3 கெட்ட விஷயங்கள்லயே இறங்கிட்டாங்க. உதறி தள்ள என்ன? இந்த நிராகரிச்சாச்சு. காஃபிர் ஆயாச்சு. குர்ஆன் தொடமாட்டேன் காஃபிர். பாவம். பாவமான செயல். அப்போ இந்த 3 கெட்ட செயல உங்க காப்பாத்திட்டேன்னு சொல்றான் ஆண்டவன். காப்பாத்தி விட்டான், செய்து விட்டான்னு சொல்றானே, என்ன அர்த்தம் அதுக்கு? காப்பாற்றி விட்டான், செய்து விட்டான்டா. அத யோசிக்கணும்ல? நான் செய்வேன். இப்படி நீங்க குர்ஆன் ஓதினால், உங்களை 3 விஷயத்த காப்பாத்தி விடுவேன். அந்த 2 விஷயத்தையும் அழகாக்கி வைப்பேன். அப்படிலாம் பேசியிருந்தா நமக்கு ஏதாவது புரியுது. செய்து விட்டேன். என்ன அர்த்தம்? செய்து விட்டேன். செஞ்சு முடிச்சுட்டேன் உங்களுக்காக. செஞ்சு முடிச்சதுனால, இதன் மேல் ஆசை கொண்டு நீ படிச்சு வருவாய் என் நம்பிக்கையோட நீ என்னுடைய பிரதிநிதியா இருப்பதினால், நம்பிக்கையோட நான் உனக்கு செஞ்சுட்டேன்பா. நீ தயவு செய்து நான் சொன்ன அப்படியே பிடிச்சுக்க. இத விட்டு போயிறாதேன்னு அவன் கெஞ்சுறான். நம்ப முடியாது. அதை விட்டுட்டு மத்த வேலைய நாங்க பார்ப்போம் என்று மக்கள் வந்து இது அல்லாஹ்வுக்கு அறிவிச்சுட்டாங்க. அல்லாஹ் ஒரு தீனை உங்களுக்கு அறிவிக்க, இவர்கள் அல்லாஹ்வுக்கு தீனை பற்றி சொல்லுகின்றார். இதான் இப்படி நடந்துக்கும். மக்கள் வந்து அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு அறிவுரை செய்றாங்க. ஒவ்வொரு ஆயத்திலும் எப்பேர்ப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன பாருங்க. சொல்லப்பட்ட விஷயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? நாம் பேசுகின்ற வார்த்தையும் பேச்சு எப்படிப்பட்டது என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன மாரி நம்ம மீது ஆசை வச்சிருக்கிறான்னு பாருங்க. நீங்க எப்படி நன்றா வரணும்னு ஆசை வச்சிருக்கான்னு பாருங்க. படிங்க. இத்தகையவர்கள் தாம் நேர் வழியில் நடப்பவர்கள். இவர்கள்தான் வழியில் நடப்பவர்கள். இவர்கள்தான் சிராத்தல் முஸ்தகீமில் இருப்பவர்கள். அல்லாஹ்வின் வழியில் இருப்பவர்கள். 2 விஷயம் இருக்குதுப்பா இந்த உலகத்த நீ பார்க்கிறதுக்கு. எல்லாம் 2 2 வந்துட்டு இருக்கு. இந்த குர்ஆன் 2 தான் பிரிக்கப்பட்டிருக்குது. சொர்க்கம், நரகம் 2 விஷயம் இருக்குது. 2 விஷயத்த நீ இந்த உலகம் நடந்து ஆகணும். அப்படி இருந்தா தான் சொர்க்கம். 1 பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். பரிசுத்தமான சொல் ஒவ்வொரு ஆயத்தும். புகழுக்குரியவனின் பாதையிலும் செலுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த குர்ஆன் படி நடக்கணும். புகழுக்குரியவன் அல்லாஹ்வின் பாதை ஒன்று இருக்கின்றது. அந்த பாதையிலும், அந்த வழியிலும் நடத்தப்பட்டிருந்தார்கள். என்னப்பா அல்லாஹ்வுடைய வழின்னா என்ன? பிரஸ்தமான சொல்லின் பக்கம் என்றால் என்ன? 2 விஷயம் பிரிக்கிறான் இப்போ. குர்ஆனையும் நீங்க பின்பற்றி நடக்கணும்.
அல்லாவையும் பின்பற்றி நடக்கணும். அல்லாஹ் அந்த வழியில் செலுத்துவான். அந்த வழி போயிரு. அல்லாஹ் உங்கள இந்த நட, இப்ப நடந்துக்க, இப்ப நடந்துக்க, இது செஞ்சுட்டு வா அப்படின்னு வழி நடத்திருக்க வாழ்நாள் பூரா. அல்லாஹ்வின் வழியிலும் நடத்தப்பட்டிருந்தார்கள். பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் அவர்கள் வழி நடத்தப்பட்டிருந்தார்கள். இப்ப என்ன சொல்ல போறீங்க? அல்லாஹ்வின் ஆயத்தின்படி, சொல்லியபடி நீங்க வாழ்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ வேண்டும். அல்லாஹ்வின் வழி ஒன்று இருக்குது. அந்த வழியின் பிரகாரம் உங்கள் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னப்பா இது? இது உங்க எல்லாம் படி 22, 24 பார்த்திருப்பீங்க. 22, 24ல பார்த்திருப்பீங்க. எதுக்கு சொர்க்கம் தெரியுமா? என்ன காரணத்துக்காக சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டா தெரியுமா? பரிசுத்தமான சொல்லின் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். புகழுக்குரியவனின் பாதையிலும் செலுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த 2 விஷயத்தை இந்த உலகத்தை பரிபூர்ண நடத்தி செஞ்சார்கள். அதற்காக இந்த சொர்க்கம் வழங்கப்பட்டது என்று 22, 24ல நீங்க பார்க்கலாம். இது எப்ப அடைய போறது நம்ம? இதான் எப்ப நடக்கும்? இல்லை, நீங்கள் என்னைக்கு நண்பனாக ஆக்கிக் கொண்டு அவரை நீங்க உங்க இருதயத்தை என்னைக்கு உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றாரோ அப்போதான் இந்த விஷயம் 2 விஷயம் நடக்கும் உங்களுக்கு. மகத்தான பாக்கியம் பெற்றவர், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பதவி அடைந்தவர் ஜிப்ரீல். அவர் மூலமா உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லா விஷயம் அறிவிக்கப்படும். எங்க அடையிறது? ஜிப்ரீல்னா என்ன தெரியாது. என்ன செய்ய நம்ம? நீங்களே சொல்லுங்க. என்ன செய்யறது? பாத்தீங்களா, ஒவ்வொரு விஷயம் அள்ளி இவ்வளவு விஷயம் உள்ளே வந்துட்டே இருக்குது. எந்த விஷயம் என்னவென்றே உங்களுக்கு தெரியாதுப்பா. விஷயங்களா வந்து கொட்டிட்டு இருக்கு. குரான்ல இருந்து அல்ல வந்துகிட்டே இருக்குது. எந்த இதா ஒரு விஷயத்தை ஒழுங்கா எடுத்து அதை புரியும்படி புரிஞ்சு கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுங்கா புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வ எப்படி அறிகிறது? இப்ப அல்லாஹ்வ அறியணிஞ்சிருப்பா. அல்லாஹ்வை எதை கொண்டு அறிவீங்க? அல்லாஹ்வை எதை கொண்டு அறிவீங்க? புகழுக்குரிய பாதையில் செலுத்தப்படுவது. அல்லாஹ் தான் உங்களை தன்னுடைய பாதையில் அழைத்து செல்லுகின்றான். இப்ப அல்லாஹ் அறிஞ்ச பிறகுதானமா அல்லாஹ் அவங்க செலுத்துறான். அழைத்து போது செலுத்துறானா? அல்லாஹ்வை அறியணும். இப்போ அல்லாஹ் எப்படி அறிகிறது? எதுக்கு அல்லாஹ் அறிவீங்க? எதை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அறிய முடியும்? சிக்கலை கொண்டு அறிய முடியும். 41 40. ஆமாங்க. யா ஐயுஹல்லஸீன ஆமனு ஸிக்ருல்லாஹ ஸிக்ரன் கஸீரன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக கஸீரன் அதிகமாக ஸிக்ரை கொண்டு ஸிக்ரு செய்யுங்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் கேட்ட கேள்வி, அல்லாஹ்வை எதைக் கொண்டு அறிவீர்கள் என்று கேட்டேன். நீங்க ஸிக்ர் என்று சொன்னீர்கள். இந்த ஸிக்ரை பற்றி எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இப்பொழுது சொல்லியிருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக ஸிக்ரை கொண்டு ஸிக்ரு செய்யுங்கள். இது என்னப்பா? ஸிக்ரு செய்யணுங்க. சரி, ஒரு விஷயம் ஸிக்ரு செய்ய சொல்றான். நமக்கு ஸிக்ர் தெரியாது. அதே ஸிக்ர செய்யறதுக்கு ஸிக்ர் தான் வேணும். இப்ப சொல்லுங்க தம்பி, அல்லாஹ்வை அறிவதற்கு எது வேண்டும்?
அல்லாஹ்வை அறிவதற்கு எது வேண்டும்? குர்ஆன். சார், படிங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல. சொல்லுங்க. படிங்க. இப்போ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியுதா? உண்மையிலே இதுதான் சிந்திக்கக்கூடிய விஷயம்னு தெரியுதா உங்களுக்கு? கேள்வி முதல்ல சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வியெல்லாம், இதெல்லாம் தேவைதானா? இந்த கேள்விலாம் தேவைதானான்னு படுதா? இல்ல தேவையில்லாத விஷயத்த கேட்டுருக்காருப்பா அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சார். இல்ல, இல்ல. இல்ல. ஆ. அப்படி நீங்க முடிவுக்கு வந்த பிறகு தான் நீங்க பதில் சொல்ல முடியும். இந்த கேள்வி சரியான கேள்வி. நம்ம இந்த கேள்விய பார்க்காம போயிட்டோமே அப்டின்ட்டு வரணும் உங்களுக்கு. இது என்ன கேள்வி? இந்த கேள்வி நம்மளுக்கு ஏன் வரல? நம்மளும் ஓதிட்டுருக்கிறோம். ஏன் இந்த நம்மளுக்கு வரல? ஏன் இவருக்கு மட்டும் வந்துச்சு? என்ன காரணம்? அதான் சொல்றேன். 10, 15 வருடங்கள் விடாப்பிடியா நிக்கணும் இந்த குரான்ல. விடாப்பிடியா நிக்கணும். 35 வருஷம், 40 வருஷமா இந்த குரான் ஓதுனால ஏதோ 4 வார்த்தை பேசுறேங்க. நான் 40 வார்த்தை பேசினா பரவால்ல. நான் 40 வருஷத்துக்கு. 4 வார்த்தை பேச முடியும். ம். நீங்களே சொல்லுங்க தம்பி. சும்மா வந்துச்சு இந்த வார்த்தையெல்லாம். சும்மா வந்துச்சு. சும்மா இருக்காது. பண்ணுப்பா, பண்ணுப்பா. சாதம் வந்துடுறப்ப உங்களுக்கு அவசியம் வந்துடாதுப்பா. அட்லீஸ்ட் இத கேள்வி கேட்கறதுக்காவது அந்த மாரி படிங்கப்பா. இதுல என்னென்ன கேள்வி இருக்குது? எந்த ஆயத்த சொன்னாலும் அதுல எடுக்கிறேன்னு, எப்படி எடுக்கிறேன்? அல்லாஹ் எனக்கு இதன் மீது நாட்டம் ஏற்படுத்தி விட்டான். நீ எப்படி ஓது நான் சொல்லித் தரேன். அது மாரி ஓது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இந்த மாரி அல்லாஹ்வை நீ நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இந்த விஷயம் இறங்காது. ஏன்னா அவன் தான் கற்றுத் தரப் போகின்றான். அவன் தான் வழியை காட்டப் போகின்றான். அவன் தான் விளக்கத்தை தரப்போகின்றான். உன்ன உனக்கு என்ன வேணும்? அப்படி உள்ளவன் தான் இந்த மாரி நீ கேள்வியை கொண்டு வந்தால் தான் உனக்கு பதில் கிடைக்கும். அந்த மாரி மகத்தான கேள்வி உச்சஸ்தானத்துக்கு போனனால தான் ஜிப்ரீல் யார் இழுத்துட்டார்? இவர் போல. ஜிப்ரீல் இழுத்துட்டார். யார் இழுத்தது ஜிப்ரீல தன் பக்கம்? ஆமா காக்கா. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறோம், எங்க வந்து கொழுவுதுப்பா, எங்க போய் சேருது பாருங்க ஜிப்ரீல்ன்றார் இப்போ. அப்ப அல்லாஹ் எனக்கு நீ யார் உண்மையை அறிவிக்கணும் தெரியணும்னு அல்லாவே நோக்கினால, இந்தாப்பா ஜிப்ரீல் போட்டு அனுப்பி விடுறேன். என்ன சொல்றாரு பார்ப்போம். ஜிப்ரீல் வந்து பார்த்து எத பத்தியும் கவலைப்படல. அத பத்தி பெருசா நினைக்கல. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஜிப்ரீல் அனுப்பி அவ்வளவு விஷயம் உண்மைகளா போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பி, அவரும் ஃபர்ஸ்ட் டைம் மனிதன் நேரா மீட் பண்றாரு. மனிதன ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு மீட் பண்றாரு. உங்களுக்கு அவன் எல்லாத்துக்கும் உண்டு ஜிப்ரீல். நம்மள உறுதிப்படுத்துறதுக்காக ஜிப்ரீல் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கல்ல. உங்களுக்கு சொல்லித் தருவார். விஷயம் இதா இருக்கார். விஷயம் கேட்கும் பத்தாது. நேரா ஹையஸ்ட் பவர் அல்லாஹ் விட்டது. ரைட் ஹேண்ட் மாரி ஒரு ஆளு அனுப்பி விஷயம் சொல்லி நபிக்கு போய் சொல்லிவிட்டு வான்னு அனுப்புனா, அந்த விஷயத்த சொன்னவரை பற்றியோ, அவரை பற்றி என்ன? ஜிப்ரீலை பற்றியோ, எத பத்தி அவர் வந்து பேச நினைக்கவே இல்ல. அத பத்தி நினைக்கவே இல்ல. நான் நினைச்சது வேற. என் மனசுக்கு வேற. உனக்கு நல்லா தெரியும். நான் இவர அனுப்பணும்லாம் நினைச்சிட்டு இருக்கல. அந்த லெவல்ல போயிட்டாங்க நபி முஹம்மது அவர்கள். நபியுடைய ஹிஸ்டரியே நபியுடைய சரித்திரம், உண்மை சரித்திரம் குர்ஆன்ல தான் ஃபுல்லா இருக்கு. எதுலயும் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நபிமார்கள் வரலாறு, நபியின் வரலாறு, ப்ராஃபட் முகமது வரலாறு, முகமது முகமது த ப்ராஃபட் இதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்துச்சு. அவ்வளவு பொய்க்கதைகள் அவ்வளவு. நீங்க வச்சுட்டு பார்த்துருப்பீங்க. நபி முகமதோட சரித்திரம் போட்டு நிறைய புக் வந்துருக்குது. அவ்வளவு பொய்யான கதைகள். குர்ஆன ஓதுங்க. இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. எல்லாம் சொல்றேன். போய் நேரத்த வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அறிவையும் போய் எங்கேயா போய் அடை வச்சிடாதீங்க. குர்ஆன்ல வைங்க. உங்க அறிவையும், உங்க எண்ணத்தையும் குர்ஆன்ல வைங்க. குர்ஆனுடைய சரித்திரம் முழு சரித்திரம் குர்ஆன்ல இருக்குது. நபி முகம்மதுடைய சரித்திரம் குர்ஆன்ல இருக்கின்றது. அந்த புக்க படிங்க. எல்லா விஷயம் போட்டிருக்கு. ஒரு வாய்க்கு எல்லாம் போட்டிருக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்?
உண்மை தெரியணுமா? இவ்வளவு குரான்ல இருக்கு. எங்கேயும் போக தேவையில்ல. இப்ப என்ன சொல்லப் போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன சொல்லப் போறீங்க? நான் இந்த விஷயம் சொல்றேன் தம்பி. ஜிப்ரீல் நேரடியா வந்தது. இன்னும் நெருக்கமா வந்தது. அவர் அல்லாஹ் அறிவித்தது எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டார். எதையும் மறைக்கல, ஒளிக்க சொல்லிட்டார். அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். வாய் தொறந்து சொல்லல. சரிங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆயத்து உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்படிலாம் சொல்லவே இல்ல. எதுவுமே ரியாக்ஷன் காட்டவே இல்ல. அதான் அவருடைய இது. அவருடைய இது ஸ்டைல் வந்து எதுக்கு ரியாக்ஷன் வராது. டைரக்ட் கான்டாக்ட் அல்லாஹ். நீ யாரு? உன்னை நான் அறிஞ்சிடணும். என்ன அல்லாஹ்லாம் சொல்லி என்ன அல்லாஹ் என்ன? இதிலேயே முழு மூச்சா இருந்ததுனால, ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் 90% என்னை போய் தேடுறதுக்காக அனுப்பிச்சு வச்சான். சரி இதெல்லாம் அல்லாஹ் படைப்பு தானே! சரி. வேற என்ன விஷயம் கொண்டாந்துக்கிறீங்களா? அந்த மாரி அளவுக்கு ஜிப்ரீலோட அவரு பேசல. ஜிப்ரீல் மட்டும் பேசிட்டு போயிட்டார். அவர் சரின்னு சொல்லல. ரொம்ப சந்தோஷங்க. நெறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அப்படின்னு சொல்லி. அறிவித்தால் நிறுத்திக்கிட்டான் ஆண்டவன். அதான் இப்ப சொல்லுங்க. எப்படி உட்கார்ந்து ஓத போறீங்க? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டா நீங்க ஒழுங்கா ஓத ஆரம்பிச்சு என்ன கண்ணும் கருத்தும் ஓதுனீங்கடா, புது புது விஷயம் உங்களுக்கே அருமையா வந்துரும். விஷயங்கள் அருமையா வந்துரும் உங்களுக்கு. இந்த மாரி விஷயத்த எடுக்க ஈஸியா இறைவன்கிட்ட போய் சேர்ந்துரலாம். நான் இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்டது, அல்லாஹ்வை அறிந்து கொள்ள, அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்வதற்கு என்ன டிவைஸ், என்ன விஷயம் தேவை? உலகில் எந்த விஷயத்தாலும் நீங்க வந்து அல்லாஹ் அறிஞ்சு கொள்ள முடியாது. அவன் படைச்ச எந்த படைப்பை வச்சுக்கிட்டு நீ அறிஞ்ச முடியாது. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா சொல்லிட முடியாது. இத வச்சுட்டு கண்டுபிடிச்சிடலாம்பா? கிடையவே கிடையாது. படைச்சவன் எவன்? இதை படைச்சவன் எவன்? அப்படி போயிரணும். அந்த மாரி போயிரணும். என்ன இந்த மாரி இருக்குது? குரான் இந்த மாரி இருக்குது. இவன் யாருன்னு குரான்ல ஒரு வார்த்தை இல்ல. அல்லாஹ் என்ற வார்த்தை அர்த்தமே கிடையாது. குரான் கிடையாது. அவன பத்தி இவ்வளவு விஷயமா? அவன் சொல்றான். அது அவனே சொல்றான். என்னை பத்தி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு வர்றான். படிங்கம்மா. அடுத்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ்வை அறிவதற்கு எது தேவை? எது தேவை? படிங்க. அடுத்து படிங்க. 8வது ஆயத்து. ம். அல்லாஹ்விடமிருந்துள்ள அருளும் அருட்கொடையுனா அருட்கொடையு கொடையினாலுமே ஆகும். இந்த வாக்கியம் கிடைத்ததற்கு அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையினாலுமே ஆகும். நேமத் அதான் போட்டிருக்குது. ஆமா ஆ, காக்கா. ஃபஸ்லன் மினல்லாஹி வ நியாமத். அல்லாஹ்வுடைய நேமத். அவன் அருட்கொடை. அருட்கொடைன்னு சொல்றாங்க. அருட்கொடை தர்றேன்னு சொல்லிட்டேன். தந்துட்டேன். இது கிடைக்கிறதுக்கு காரணம் மேல சொன்ன 5 விஷயம். 2 நல்ல விஷயங்களும், 3 கெட்ட விஷயங்களும் விலக்கி, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு என்னுடைய அருட்கொடை உங்களுக்கு இறங்கிருச்சு. குடுத்துட்டேன். அதான் காரணம். இந்த நன்மையான விஷயங்களை செய்வதற்கு காரணம். ஈமான் மீது ஆசை உண்டாக்குனதுக்கு காரணம் வந்து, உங்கள் மீது நான் என் அருட்கொடையை நான் அளித்து விட்டேன், கொடுத்து விட்டேன். இதான் காரணம் என்று அல்லாஹ்வே காரணம் சொல்லிட்டான். உங்கள அப்படிதான் படைச்சிருக்கிறான். நீங்க தானே வேணாம் சொன்னீங்க. அல்லாஹ் உங்கள்ட்ட நான் தான் இறைவன். அர்-ரஹ்மான், இர்-ரஹீம் என்னை பத்தி சொல்றேன். எல்லாம் தேவையில்ல. நீங்க தான் ஒதுக்கிட்டு போயிட்டீங்க. நான் என்ன பண்றது? வேணான்னு சொன்னா என்ன பண்றது சொல்றீங்க? நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது சொல்லிட்டேன். நீங்க பலகீனமா படைக்கப்பட்டுறீங்க. உங்களுக்கு முடியாத நான் செய்ய சொல்ல மாட்டேன். நிர்பந்திக்க மாட்டேன். என்னுடைய தீனில் எந்தவித கட்டாயம் கிடையாது. கம்பல்ஷன் கிடையாது. நிர்பந்தம் கிடையாது நான் சொல்லிட்டேன். அப்படி சொன்ன பிறகு நான் வாக்கு மாறுவேனா? வாக்கு மாற மாட்டேன். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி ஆ. அடுத்து படிங்க. மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கோன். நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன். நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன்.
என்ன சொல்ல போறீங்க? அடுத்தது படிங்க. 9. மூமின்களில் இருசாரர் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவ்விரு சாரர்க்கிடையில் சமாதானம் உண்டாக்குங்கள். இப்ப நீங்க இருக்கிறீங்கப்பா 20 பேர். உங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்துருச்சு. உங்களுக்கு சமாதானம் செஞ்சுக்கங்க. இப்ப நம்மளுக்குள்ள நம்ம 20 பேர் இருக்கிறோம். 20 பேர் தான் அந்த உலகத்திலேயே மூமின்கள் ஆறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிறோம். நம்மளுக்குள்ள ஏதாவது வாக்குவாதம், ஏதாவது தப்பிது மனுஷன் தானே, ஏதோ ஒண்ணு சண்டை வந்துடலாம். பேச்சு மாறி போயிடலாம். சரி. அப்போ உங்க சமாதானம் செய்து கொள்ளுங்கள். சண்டை வளர்த்துறாதீங்க. பெருசாக்கி போகாதீங்க. சமாதானம் செய்து கொள்ளுங்கள். படிங்க. பின்னர் அவர்களில் ஒரு சாரர் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பால் திரும்பும் வரையில் ம். அவர்களுடன் போர் செய்யுங்கள். அப்படின்னு மூமின்கள் பிராக்கெட்ல இருக்கு. இல்ல. மூமின்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுண்டா, சமாதானம் சமாதானம் போயிடுச்சு. திருப்பியும் அநியாயம் பண்ணீங்கன்னா, அந்த அநியாயக்காரனுக்கு தான் அல்லாஹ். அநியாயம் பண்ணீங்கண்டா, திருப்பியும் பண்ணீங்கண்டா, இவ்வளவு சமாதானம் ஏற்பட்ட பின்னரும் அந்த இல்ல இது ஒத்து வராது, எனக்கு பிடிக்கல, இந்த சமாதானம் பிடிக்கலன்னு சொல்லி மறுபடியும் சண்டைக்கு வந்தா, அவன் மீது தான் அல்லாஹ் குற்றவாளி ஆக்கிருவான். நீ இவ்வளவு சொல்லியும் திருப்பி வந்தீன்டா, அந்த திருப்பி வர்றான்ல, அவனே குற்றவாளி ஆயிடுவான். படிங்க. திருப்பி ஆயத்து படிங்க. பிராக்கெட்லாம் படிக்க வேணாம். படிங்க. பின்னர் அவர்களில் ஒரு சாரர் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாஹ்வுடைய கட்டளையில் பால் திரும்பும் வரையில் போர் செய்யுங்கள். திரும்பும் வரையில் தான் போர் செய்ய வார்த்தைக்கு யாரு வார்த்தை? காத்திலூன் இருக்குதா? இப்போ என்னமா காத்து என்ன அர்த்தமா அதுக்கு? போர் தானே? யுத்தம் தானே? ஒரு படி வாங்குறது தானே? அநியாயம் பண்ணிட்டா பல அர்த்தங்க வரும். இப்படி பண்ணாண்டா அவன் மீது நீங்க போரை தொடுங்கள், அல்லது அவன் மீது நீங்க அதுக்கு நீங்க ஒரு வழி ஏற்படுத்துங்க. ஏன்னா அவன் அநியாயம் பண்ணான். எதுவும் பண்ணல நீங்க இப்ப அவனை அநியாயம் பண்ணிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மூமின்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துச்சுண்டா சமாதானம் பண்ணிவிடுங்கள். சமாதானத்தை 2 பேரும் தரப்பையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அத்தோ விட்டுருன்னு திருப்பி அவன் மறுபடியும் ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சாண்டா அவன் மீது நீங்க போர் தொடுங்க. அவன் மீது எதுவும் செய்யுங்க. போய்ங்க என்னமே படிக்கப்படி வாங்க, அல்லது தண்டனை கொடுங்க, எதுவும் செய்யுங்க. அந்த காத்திரனுக்கு பல விதமான அர்த்தங்கள் வரும். அந்த இடத்துக்கு அழகான அர்த்தத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், போட்டுக்கொள்ள வேண்டியதான். படிங்க. அவ்வாறு அவர்கள் திரும்பி விட்டால் நிச்சயமாக அவ்விரு சாரரிடையே சமாதானம் உண்டாக்குங்கள். அப்படி திரும்பி விட்டால் மறுபடியும் சரி, இப்போ திருப்பி சண்டை போட்டு திரும்பிட்டாங்கண்டா, திருப்பி சமாதானம் செஞ்சு வைங்க. சுத்தி சமாதானம், நீதி, தர்மம். சமாதானம், நீதி, தர்மம். இதான் குரான் முழுமே. சமாதானம், நீதி, தர்மம். நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான். நிச்சயமா அல்லாஹ் நீதி செய்வோரை, நீதியுடன் நடப்போரை நேசிக்கின்றான். நிச்சயமாக மூமின்கள் யாவரும் சகோதரர்களே. நீங்க மூமின்களாக இருந்தால் 58:22 பிரகாரம் மூமினாக இருந்தால் நீங்க அனைவரும் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சகோதரிகள் அனைவரும். ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள். திருப்பி சமாதானம். இரு சகோதரிக்கிடையில், 2 மூமின்களிடையில் சமாதானத்தை உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை, ரஹமத்து வேண்டும்.
உங்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்றால், என்ன செய்ய சொல்றான் ஆண்டவன்? அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்விடம் தக்வாவுடன் இருங்கள். அல்லாஹ்வுடன் தக்வாவுடன் இருங்கள். மிக்க அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, அவனைத் தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் இருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு இறங்கிவிடும். அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு இறங்கிவிடும். அந்த தக்குவா இருந்தாதான், சும்மா பயப்படுறான் ஊருக்கு பயந்துட்டு அவனுக்கு பேச்சு கிடையாது. அவன் ஒருத்தன் பயப்படுவான். மத்தவனுக்கு பயப்பட மாட்டேன் என்ற எண்ணத்தோட எவன் வர்றானோ, அவனுக்கு அல்லாஹ் ரஹமத்தும், பரக்கத்தும் இறங்கிவிடும். இதுவரையும் நான் நிறுத்திக்கிறேன். நீங்க படிச்சதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் கிருபையா பிஇஸ்னில்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். கேட்ட கேள்விகளுக்கு நல்லா பதில் கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.